எத்தனையோ விதமான சிக்கன் ரெசிபி செஞ்சிருந்தாலும் ஒரு முறை கோரியாண்டர் சிக்கன் ரெசிபி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலையை கழுவி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பூண்டினுடைய அளவு கொஞ்சம் இஞ்ச காட்டில் அதிகமாக இருக்கணும். தண்ணி ஊற்றி பேஸ்ட் பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூளை குறைவான தீயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸையும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஹை ஃப்ளேம்லேயே முதல்ல நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு முதல்ல நல்லா குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அடி தூளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.